தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகள் இணைப்பு என்பதோடு தென்னிந்திய நதிகள் இணைப்பு என்ற அடிப்படையில மிக முக்கியமானது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். இதை நிறைவேற்றி ஆகணும். இப்ப கோதாவரியில ஒரு ஆண்டுக்கு 2000 TMC தண்ணி கடலுக்கு வீணா போகும். இது நடுவண் அரசு பக்கத்துல ஆந்திரா தெலுங்கானா கூட பேசி இதை நிறைவேற்றுவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதோட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த போதைப் பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்படி ஏற்பட்ட சாலை விபத்துல முதலிடம் தமிழ்நாடு. சாலை விபத்தில் முதலிடம் இந்தியாவில் தமிழ்நாடு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இந்த போதை தான். இந்த சாராயத்தை விட மோசமானது இந்த கஞ்சா மற்ற போதைப் பொருள். இதை போட்டா நாள் பூரா அப்படியே இருக்கலாம். இதை போட்டு வண்டி ஓட்டுறது, அடுத்தவங்க மேல ஓட்டுறது இது. அப்புறம் இந்த கொள்ளை பாலியல் தொல்லைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதைப் பொருள் தான். இத சட்டமன்றத்திலையும் பேசினேன், எங்க ஐயா அறிக்கையிலையும் சொல்றேன். அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க, எடுத்தாலும் வித்துக்கிட்டு தான் இருக்குது. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அரசு நினைச்சா, காவல்துறை நினைச்சா ஒரு இடத்துல கூட கஞ்சா விற்க கூடாது, போதைப் பொருள் விற்க கூடாதுங்கிற அளவுக்கு பண்ண முடியும். அது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உங்க வாயிலா வலியுறுத்துறோம். ஆனா இந்த வெள்ளத்து நிவாரணம் இன்னும் முழுமையா வழங்கல. போன வருஷம் ஏற்பட்ட வெள்ளச்சேதத்துக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி எல்லாம் ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா இப்ப கொடுக்கறது வெறும் 2000 தான். அது எல்லாருக்கும் போய் சேரல. இது என்ன அநீதி? ஏன் இந்த பாகுபாடு? இப்ப வட மாவட்டங்களுக்கு மீது மிகப்பெரிய அநீதி என்பதை இது நிரூபிச்சு காட்டுது. இந்த பாகுபாடு கூடாது. அதோட எல்லாருக்கும் கொடுக்கணும். அங்க எல்லா வீட்டுக்கும் கொடுத்தது, சென்னையில மாடி வீட்டுக்கு எல்லாம் கொடுத்தது. அது மாதிரி இந்த வட மாவட்டங்கள்ல நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்லாம் வெள்ள நிவாரணம் எல்லா வீடுகளுக்கும் ரூபாய் 6000 வழங்க வேண்டும். அதோட பயிர் சேதம் கடுமையா, நெல்லு, கரும்பு, வாழை, கடலை, நிறைய பயிர் சேதம் ஆயிடுச்சு. நிலமெல்லாம் அப்படியே மண் அரிச்சு மணலாவும் மண்மேடாவும் காட்சி அளிக்குது. அந்த நிலத்தை சீர்திருத்தத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த நிலத்துக்கு இழப்பீட்டு தொகையை சரியான கணக்கு எடுத்து துல்லியமா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தணும். அப்புறம் இன்னைக்கு பாலாறு தண்ணியே வராதுன்னு சொன்னாங்க. பாலாத்துல கூட தண்ணி போகுது, இங்கே கொஞ்சம் தண்ணி போகுது. கீழே போனீங்கன்னா செங்கல்பட்டுக்கு கீழே மாமண்டூர் பக்கம்லாம் கரை புரண்டு ஓடும். அப்ப இங்க தடுப்பணை கட்டணும், பாலாறுல தடுப்பணை கட்டணும், தென்பண்ணையில தடுப்பணை கட்டணும், எல்லா ஆறுகளையும் தடுப்பணை கட்டணும். இல்ல இப்ப 2026 தேர்தல் இன்னும் நாள் இருக்குது. எந்த கட்சி எங்க கூட்டணி எப்படி இருக்குன்னு இப்ப சொல்ல முடியாது, அது மாறுவிடமும் சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்கும் பொழுது அதை பத்தி கட்டாயம் நாங்க முடிவெடுப்போம். நான் தான் சொல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோக்கம் நல்லது, நடைமுறையில சிக்கல் இருக்குது. அதுக்குண்டான தீர்வு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது பார்ப்போம். அந்த சிக்கல் எப்படி தீர்க்க போறாங்க, தீர்க்கறதுக்கு வழி என்ன சொன்னாங்கன்னா பார்ப்போம்.